கோபம்ன்றது மிக மோசமான விஷயம். அதை அடக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை அடக்கிட்டால் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை சாதிக்கலாம். ஒருத்தர் 2 காலும் இல்லாமல் ரோட்டு ஓரத்தில் உட்காந்து பாவம் யாகசம் கேட்டுட்டு இருந்திருக்காரு. ஒரு அப்பாவும் சின்ன பையனும் போயிருக்காங்க. அந்த சின்ன பையனுக்கு ஒரே க்யூரியாசிட்டி, ஏன் அவருக்கு 2 காலும் இல்லை, இந்த மாதிரி அனாதையாக உட்காந்துருக்காரு, நான் போய் என்னென்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு, ஏன் உங்கள் 2 காலும் என்ன ஆச்சு, இந்தளவுக்கு மோசமாக உட்காந்துருக்கீங்களே ரோட்டில், இப்படி யாகசம் கேட்குற அளவுக்கு என்ன நடந்துச்சு உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த பையன் ஆர்வமாக கேட்டிருக்கிறான். அப்போ அவர் பொறுமையாக ஒரு கதை சொன்னாரான். தம்பி, நான் ஆசாசியாக சின்ன வயசில் ஒரு கழுதை ஒன்று வளர்த்தேன். அந்த கழுதைக்கு பேர் பிங்கோன்னு பேர் வச்சேன். ரொம்ப பாசமான கழுதை, என் கூடவே இருக்கும், எல்லா வேலையும் செய்யும். அதை ஒரு நாள் ஆற்றுக்கு குளிக்க கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால், ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, அந்த கழுதையை ஒரு முதல்ல வந்து பிடிச்சி சாவடிச்சிச்சு. அந்த எனக்கு ஆசாசியாக வளர்த்த கழுதை என் கண்ணு முன்னாடி அந்த கழுதனுடைய உயிர் போகுது, முதல்ல சாவடிச்சிச்சு. எனக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. அந்த முதலையை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினச்சி நானும் ஆற்றுக்குள்ளே பாஞ்சேன் பாருங்க. இன்னொரு முதல்ல வந்து என் காலை 2 கடித்து துவம்சம் பண்ணிடுச்சு. இன்றைக்கி என் வாழ்க்கையில் காலை இழந்து இந்த நிலைமைக்கு உட்காந்துருக்கேன். என்னால் பிழைக்க முடியல. அன்றைக்கி ஒரு யதார்த்தத்தை உணர்ந்து போனால் போது என்னுடைய கழுதை அந்த முதலை சாப்பிட்டது பரவாயில்ல, அந்த முதலை எடுத்து என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு நான் அமைதியாக என் கோபத்தை கட்டுப்படுத்தியிருந்தேன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் எவ்வளோ சாதிச்சிருக்கலாம். தேவையில்லாமல் என் கோபத்தை தேவையில்லாத இடத்துல காட்டினேன். அந்த கோபத்தினுடைய விளைவு இன்றைக்கி அனுபவிக்கிறேன். நான் வாழ்க்கையில் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம். ரொம்ப முக்கியமான விஷயம். கண்ட்ரோல் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் கோபத்தை அடக்கிறதுக்கு தான் அதிக பலம் தேவைப்படுது. வாழ்த்துக்கள்.